இன்னும் ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து இதுவரை போராட்டம்லாம் கூட பண்ணாங்க. இதுவரை 6 மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னது? சுடுகாடாது. கர்மசாலாவில் எப்போதுமே என்ன செய்வார்கள்? ஏன் நீங்க கர்மசாலான்னு சொல்றீங்க? அது கர்மம் தான். இந்த கர்மசாலா எப்படி இருக்குன்னு சொன்னா, பக்தர்கள் தானாக முன் வந்து மஞ்சுநாதருக்காக தன் மனமுருகி வேண்டி நான் இறைவனிடத்தில் சேர்கிறேன் என்று தற்கொலை செய்து கொண்டவர்களே ஏராளம் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி நம்ம ஊர்ல நாட்டார் தெய்வம் மாதிரி ஒரு கர்மம்? ஆமா, அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. கர்நாடகாவை பொறுத்தவரை கவுடா சமூகத்திற்கு மஞ்சுநாதர் திருத்தலம், லிங்காயத்தர் சமூகத்திற்கு மாதேஸ்வரமலை சிவன் திருத்தலம். ஆக நம்ம தமிழ்நாட்டுல கூட சில பேர் அதை வழிபாடுறாங்க. ஆமா, வழிபாடு. தர்மபுரி ஆமா, அந்த பகுதியிலிருந்து நிறைய பேர் போவாங்க. ஏன்னா சிவன் பிறந்த திருத்தலம் என்பதற்காக அதை கும்பிடுவார்கள். எங்களுக்கு தனி மதம் என்றே அறிவிக்க தொடங்கினார்கள் கர்நாடகாவில் இருக்கிற லிங்காயத்தார். ஆக இங்கே கவுடா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வணங்குகிற தெய்வம் மஞ்சுநாதர் திருத்தலத்தில். அது ஒரு நடுகள் திட்ட வழிபாட்டு முறை. நீங்கள் வந்து இப்போ வந்து அமானுஷ்யங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய பேய்கள் நடமாடுகிறது என்றெல்லாம் தர்மசாலாவில் இவர்கள் ஒரு செய்தியை பரப்பினார்கள். ஒரு கட்டுக்கதையை விட்டார்கள். அங்கே அமானுஷ்யங்கள் இருப்பதற்கான காரணத்தை சொன்னவர்கள் யார் என்றால் அங்கே இருக்கிற பணியாளர்கள் தான். என்ன அமானுஷ்யங்கள்? பல பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, பல பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, ஓடுகிற நதியில் கரைத்து விடப்பட்டிருக்கிறது, அடித்து வருகிற நீரில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இதுதான் கர்மசாலாவில் நடைபெற்ற கர்மங்கள்.